ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழக அரசிடமிருந்து மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் ஜனவரி 5ஆம் தேதி முதல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு முதல் கட்டமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் மாணவர்களுக்கு முதல் கட்டமாக வழங்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இந்த லேப்டாப் எந்த நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஹெச்பி, டெல், ஏசர் கம்பெனியோட லேப்டாப் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் விலையில்லா மடிக்கணினி அப்படின்னு சொல்லி அதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அது ஃபுல்லாகவே ஏஐ ஃபியூச்சரோட வெளியிட போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வெளியே வாங்கும்போது அதனுடைய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 30+ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் லைக் தட்னு சொல்லி வித்துறாதீங்க. கண்டிப்பாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையிலும் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. ஸோ அப்படி வழங்கப்பட்டிருந்துச்சுன்னா அவங்க காலேஜ் முழுவதும் அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்களுடைய கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கரியர் முடிய போகிற ஓரத்தில் அவங்க கொடுத்து நீ வேலைக்கு போகிற டைமில் அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது எனக்கு புரியலை. பட் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோடய கோரிக்கை. உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதை கன்டினியூ பண்ணாங்க. கலைஞர் அவங்க ஆட்சியில் கூட கன்டினியூ பண்ணாங்க. பட் ஆனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இது நான் வரைக்கும் முடித்த மாணவர்கள் இனி கொடுக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிற ஏன் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எது அப்படிங்கிறத நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ எனிவே இனி கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதா இப்போ நம்ம சொல்ல வேண்டிய கருத்து.